அவங்க வந்து ஒரு பொதுக்கூட்டத்தில் இருக்கிறாங்க, அவங்களோட கட்சிக்காரங்க தான் இருக்கிறாங்க. ஒரு லீடர் ஆஃப் ஆப்போசிஷனா இப்படி கட்சிக்காரங்க இப்படி வந்து த்ரிஷான்னு கத்திட்டு இருக்காங்க. பேசுற இஷ்யூ வந்து இந்த காவேரி வாட்டர் இஷ்யூ. அதுக்கும் த்ரிஷாவுக்கும் என்ன சம்பந்தம்? ஒன்று, அவங்க உண்மையிலேயே ஒரு சிறந்த லீடர் ஆஃப் ஆப்போசிஷனா இருந்திருந்தாங்கன்னா அவங்க அந்த நிமிஷம் அவங்க தொண்டர்கள் வந்து இப்படி கத்திட்டு இருக்கும் போது டிசிப்ளின் பண்ணிட்டு இருக்கணும். உதயநிதி ஸ்டாலின் அவங்களுக்கு ஒரு டாட்டர் இருக்கிறாங்க. அவங்க டாட்டருக்கு வந்து என்ன ஒரு 18 இயர்ஸ் இப்போ இருக்குமா? அவங்களோட வயசு காலேஜ் ஸ்டூடெண்ட் தான், வயசு பொண்ணு. இந்த ஸ்பீச்சை வந்து அவங்க வீட்டில் போட்டு காட்ட முடியுமா? இன்பநிதிக்கும் அவங்க பொண்ணுக்கும் காட்ட முடியுமா? அவ்வளோ ஒரு ஆபாசமான ஒரு பேச்சு. இதை வந்து கொஞ்சம் கூட வந்து அவர் அதை அரெஸ்ட் பண்ணும் போது கூட வந்து அவர் அதை பற்றி நக்கல் பண்ணி சிரிச்சது தான் வந்து ரொம்ப எனக்கு ஹர்ட்ஃபுல்லாக இருந்தது. இது ஒரு பொலிட்டிக்கல் அரெஸ்டாகவே இருந்துட்டு போட்டுமே. கைது முக்கியமா? நீங்க வந்து வழக்கு போட்டுருக்கலாமே, ஒரு அவதூறு வழக்கு போடலாமே. நீங்க ஏன் வந்து கைது பண்றீங்க? அதுவும் விடியற் காலையில ஒரு லீடர் ஆஃப் அப்போசிஷன் வீட்டுக்குள்ள போயிட்டு ஒரு அவ்வளோ போலீஸை கூட்டு போயிட்டு எதுக்கு அரெஸ்ட் பண்றீங்கன்ற ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்களா? அப்பா வந்து ஒரு இன்டர்வியூ எடுத்ததுக்கு வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. ஆனா அவர் எந்த விதமான கருத்துக்களும் வந்து பதிலை. அப்படி என்ன ஏதுன்னு கேட்டதுக்கு சும்மா ஒரு இன்டர்வியூவரை போய் வந்து அவங்க அரெஸ்ட் பண்ண அப்படிப்பட்ட ஒரு அரசு, அப்படி கொந்தளிச்ச அந்த ஜேர்னலிஸ்ட்ஸ் எல்லாருமே வந்து எப்படி வந்து அரெஸ்ட் பண்ணது சரி, இவங்க இதுதான் பண்ணியிருந்திருக்கணும் அப்படின்னு சொன்ன அந்த கூட்டம். இதுக்கு நீங்க வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியாவே லீடர் ஆஃப் ஆப்போசிஷனா போட்டு இருந்திருக்கலாமே. அவர் என்ன பேப்பர்ல படிக்க போறது, நீங்க டேப்ல படிச்சுட்டு இருக்கீங்க. அதுதான் டிஃபரன்ஸ். நீங்க வந்து ஒரு லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் எப்படி நடந்துக்கணும், எப்படி பேசணும், எப்படிப்பட்ட வார்த்தைகள் வந்து பேசணும், எந்த விதமான ரெட்டரிக்கை யூஸ் பண்ணணும் கூட ஒரு சென்ஸ் கூட இல்லாம. செங்கல்பட்டு கோட்டில் கணவனை தேடும் மனைவின்ட்டு ஒரு கருத்தை போட்டாருன்ட்டு இன்னைக்கு அதை போட்டு, ஸோ அப்போ கூட வந்து ஒரு வழக்கு ஒரு கைதுவோ வந்து இப்போ இருக்கக்கூடிய அரசு வந்து மேற்கொள்ளல. ஆனால் த்ரிஷாவை பற்றி பேசணுன்னே வந்து இங்கே உடனே வந்து கைது பண்ணுறாங்கன்னா இப்போது என்னன்னு போட்டு ஒரு கொஸ்டின் மார்க் போடுறாங்க. ஸோ இதுலேயும் வந்து அவங்க இரட்டை எடுத்ததெல்லாம் வந்து ஒரு ட்வீட்டே போடுறாங்க. திருச்சி சூர்யாவையும் முக்தாரையும் வந்து அவங்க உள்ளார போட்ட விஷயம் எல்லாருக்கும் தெரியாது. யாராலும் டிஃபெண்ட் பண்ண முடியாது. ஏன் போட்டாங்க, இது கருத்து சுதந்திரம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க பேசின பேச்சு அப்படி. டிஎம்கே ஃபேமிலியிலே கொஞ்சம் ஒரு சென்ஸ் உள்ளவர்கள்னால் வந்து கனிமொழி அவர்களாக தான் நான் நினைக்கிறேன். உண்மையிலே வந்து அவங்க இதை மேபி ப்ரைவேட்டில் வந்து திட்டிருப்பாங்க, என்னமா பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனால் வெளில வந்து உதயநாத் தம்பி தானா அப்படின்னு வந்து தானே அவங்க. வணக்கம் லிசா. வணக்கம் அண்ணா. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது. நேற்று தஞ்சாவூர்ல நடந்த ஒரு காவிரி மேகதாது பிரச்சனை தொடர்பான ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் கூட்டம். அந்த கூட்டத்தில் எதிர்க்கட்சி தலைவர் பேசும்போது கீழே இருந்த திமுக நிர்வாகிகள் வந்து த்ரிஷான்னு கத்தும் போது அவர் வந்து ஒரு இரட்டை அர்த்தம் பொருள்பட ஒரு விஷயத்த சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து நான் காவிரியை சொன்னேன் அப்படின்றத வந்து சொல்றாரு. இதன் பிறகு இன்றைய காலையில் வந்து கைது செய்கிறாங்க. தஞ்சாவூர் மாவட்டத்தில் வந்து ஒரு புகார் கொடுத்துருக்காங்க. அதனை ஒட்டி இன்னைக்கு வந்து அந்த கைது நடவடிக்கை மேற்கொள்கிறாங்க. உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டு அந்த வேனில் ஏற்றதுக்கப்புறம் சொல்கிறேன், இந்த கைது எப்படி பார்க்கணுன்னே நான் இதை வந்து ஒரு ஜோக்காக பார்க்குறேன், காமெடியாக பார்க்குறேன் அப்படின்றாரு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, உதயநிதி ஸ்டாலின் கைது பல்வேறு தரப்பினர் வந்து கண்டனம் தெரிவிக்கிறாங்க, இதெல்லாம் ஓகே. பட் உதயநிதி ஸ்டாலின் வந்து அவர் வாயால் த்ரிஷான்றதை வந்து மென்ஷனே பண்ணல. கீழே கத்துனாங்க, இவர் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு கடந்து அடுத்து அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு போயிட்டாரு. பட் இந்த கைது நடவடிக்கை சரியா அப்படின்ற கேள்வி வந்து எல்லாருமே எழுப்புறாங்க. எப்படி பார்க்குறீங்க? வாட்ஸ் யுவர் பாயிண்ட் ஆஃப் வியூ? ஆனால் ஃபஸ்ட்டு நான் இது நேயர்களுக்கு பதிவு பண்ணணும். நான் வந்து இதை வந்து ஒரு தாவேக ஆதரவாளரோ இல்லைனா எந்த ஒரு பொலிட்டிக்கல் ஆங்கிள்லேருந்து நான் இதை பார்க்கல. நான் வந்து ஒரு விமனாக நான் இந்த இஷ்யூவை வந்து பார்க்குறேன். ஃபஸ்ட்டு நான் அதில் ரொம்ப கிளியராக இருக்கிறேன். இந்த கைதுங்கிறது நான் ரொம்ப சரி அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து எஸ், உதயநிதி அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. உதயநிதி மட்டும் இல்லை, அவங்க கட்சி சார்ந்த எல்லாருமே வந்து அவங்க எதுவுமே பேசலையே, அவங்க எந்த வார்த்தையும் வந்து சொல்லலையே, அவங்க அந்த பேரை மென்ஷன் பண்ணலையே, த்ரிஷாங்கிற பேரை அவங்க வாயிலேருந்து வரலையே, அப்புறம் எதுக்கு வந்து இவங்களை கைது செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து வருது. ஆனால் அவங்க வந்து ஒரு பொதுக்கூட்டத்தில் இருக்கிறாங்க, அவங்களோட கட்சிக்காரங்க தான் இருக்கிறாங்க. ஒரு லீடர் ஆஃப் ஆப்போசிஷனா இப்படி கட்சிக்காரங்க இப்படி வந்து த்ரிஷான்னு கத்திட்டு இருக்காங்க. பேசுகிற இஷ்யூ வந்து இந்த காவேரி வாட்டர் இஷ்யூ. அதுக்கும் த்ரிஷாவுக்கும் என்ன சம்மந்தம்? ஒன்று, அவங்க உண்மையிலேயே ஒரு சிறந்த லீடர் ஆஃப் ஆப்போசிஷனாக இருந்திருந்தாங்கன்னா அவங்க அந்த நிமிஷம் அவங்க தொண்டர்கள் வந்து இப்படி கத்திட்டு இருக்கும் போது டிசிப்ளின் பண்ணிட்டு இருக்கணும். இல்லை, அவர் என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாருன்னா, நான் பேசினதை வந்து கட் பண்ணி ஒட்டி கொண்டு வந்து சொல்கிறாங்கன்றதானே.
அது ஆனா இப்ப நீங்களும் ஒரு ஜேர்னலிஸ்ட் தான், அது எப்படி எல்லா நியூஸ் சேனலும் அப்படி ஒட்டியா வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணுவாங்க? லைவ்ல போயிருக்கு. அதுதான் அவங்க அப்படி ப்ராட்காஸ்ட் பண்ணணும்னு நியூஸ் சேனலுக்கு என்ன, அவங்க சன் டிவியா இருந்திருந்தாங்க இல்லை வேற ஏதாவதுனா அவங்க வந்து பண்ணியிருந்துருக்கலாம். பட் நியூஸ் சேனல் வந்து ஒரு நியூட்ரலான சேனல்ஸ், இப்போ என்டிடிவி போன்ற நியூட்ரல் சேனல்ஸும் தானே இருக்கிறீங்க. ஸோ அவங்க வந்து எதுக்கு வந்து இந்த மாதிரி கட் பண்ணி பேஸ்ட் பண்ணி இந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கணும்? பட் அதுதான் அவங்க அப்போ வந்து அந்த இந்த மாதிரி கத்திட்டு இருக்கும் போது அப்போவே வந்து அவங்க அமைதிப்படுத்தி இந்த மாதிரி நம்ம பேச வேண்டாம் இல்லை கண்டனம் அப்போவே தெரிவிச்சிருந்தாங்கன்னா அவங்க சிறந்த லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் நான் வந்து கைத்தட்டி இருந்திருப்பேன். ஆனால் அவங்க அது பண்ணலை. இன்ஸ்டெட் அவங்க அதே ஜோக்கை வந்து தன்னுடைய ஸ்பீச்ல இம்பைப் பண்ணி அவங்க அந்த ரிமார்க்கை சொல்றாங்க. இது வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா, இப்போ உங்களுக்கே தெரியும், நீங்களும் ஒரு ஜேர்னலிஸ்டாக இருக்கீங்க, நீங்கள் எவ்வளோ பொதுக்கூட்டங்களை பார்த்துருந்துருப்பீங்க, கவர் பண்ணியிருந்திருப்பீங்க, அதை பற்றி பேசியிருந்துருப்பீங்க. ஒரு பெண்ணை வந்து இழிவுபடுத்துறது அப்படிங்கிறது அரசியல் பேச்சில் வந்து ரொம்ப சாதாரணமாக தான் வந்து, அது ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு இடத்துல தான் நான் சொல்கிறேன். கம்பேரிட்டிவ்லி இந்த மாதிரியான இந்த பெண்கள் மீதான ஆபாச தாக்குதல் மற்ற கட்சிகளை ஒப்பிடும்போது திமுகவில் அதிகமாக இருக்குது காலங்காலமாக. ஏன்னா வெற்றி கொண்டாடல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வந்து இந்த ஜென்ரேஷனுக்கு தெரிஞ்சவங்கன்னா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி நல்லாவே தெரியும். அவர் மேடைகளில் பேசுறத வந்து இப்போ திமுக மேடைகளில் அப்போல்லாம் அண்ணா காலத்துலாம் வந்து மேடைகளில் பேசினா அண்ணா பேசுறத கேட்பதற்காக இவர் வந்து அண்ணா ஈவினிங் தான் பேசுவார். ஆனால் காலையிலிருந்தே விடிகாலையிலிருந்தே மக்கள் போய் அந்த இடத்துல துண்டு போட்டு உட்காந்து அந்த அவர் பேச்ச கேட்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் வந்து திமுகவுடைய வரலாறு. ஆனால் இன்னைக்கு திமுக எப்படி மாறி இருக்குன்னா, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர் பேசுறதை யாராலுமே கேட்க முடியாது. அவரை வந்து கட்சியை விட்டு சஸ்பெண்ட்லாம் பண்ணாங்க, மறுபடியும் கட்சியில சேர்ந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சைதை சாதிக், ஆராசா, பொன்முடி அவர் வந்து தன்னுடைய அமைச்சர் பதவியை திமுக ஆட்சி காலத்தில் பறி கொடுத்ததுக்கு காரணமே பெண்கள் குறித்து ஒரு கொச்சையான பார்வையை வந்து வைக்கிறாரு அப்படின்றதான். ஏன்னா இங்க அவர் சீமான் பேசுறாரு, இப்போ நிறைய பேர் வந்து இந்த பர்சனல் அட்டாக்ன்றும் இருக்கும். ஆனால் அந்த பர்சனல் அட்டாக்லயே அவங்க சம்மந்தப்பட்ட பெண்கள், அந்த அவங்க குடும்ப பெண்கள், அவங்கள ரிலேட் பண்ணி அதை வச்சு ஒரு விஷயத்த பேசுறாங்களா. ஸோ அதுதான் வந்து இங்க வந்து விமர்சனத்துக்குள்ளாகுது. இந்த கைது நடவடிக்கை வரைக்கும் விட்டு போகுது. ஆனா ஸ்டாலின் கூட, எம்கே ஸ்டாலின் அவர்களே வந்து ரொம்ப இழிவா ஜெயலலிதா பத்தி எல்லாம் பேசியிருக்கிற எவ்வளோ கிளிப்ஸ் எல்லாம் இப்போ வந்து வந்துகிட்டு இருக்கு. ஸோ இது அவங்க டிஎன்ஏல தான் நான் வந்து இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க தன்னைத்தானே வந்து நாங்க ஒரு ப்ரோக்ரெசிவ் பார்ட்டி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா ஒரு ட்ரூ ப்ரோக்ரெசிவ், அது ஆக்சுவலா எங்கல் சொல்லியிருப்பாரு, உண்மையிலே வந்து நீங்க வந்து ப்ரோக்ரெசிவ்னஸை எப்படி பார்க்கலாம்னா நீங்க எப்படி விமனை வந்து ட்ரீட் பண்றீங்க அப்படின்னு. ஸோ இவங்க பார்ட்டியில வந்து பாருங்க எப்படியெல்லாம் வந்து விமனை வந்து தப்பா அது ஒரு பப்ளிக் ஸ்டேஜ்ல வந்து பேசுறதுங்கிறது எல்லாராலையும் வந்து சாதாரணமா முடியாது. அப்ப அவங்களுக்கு அவ்வளவு திமிரு, அவ்வளவு ஆணவம், நான் பேசினா என்ன நடக்க போகுது அப்படிங்கிற அந்த ஒரு ஆட்டிடியூட் இருக்கு இல்லையா, அதை தான் நான் கண்டிக்கிறேன். அதே தான் வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து அவர் அந்த ஆட்டிடியூட்டை தான் வந்து அவர் அது பண்ணாரு. நான் இப்படிதான் பேசுவேன், நான் இப்படிதான் இழிவுபடுத்துவேன், நீங்க என்ன பண்ண முடியும். அதனால தான் அவங்க அரெஸ்ட் பண்ணும் போது கூட கொஞ்சம் கூட அவங்களுக்கு அந்த ஒரு சென்ஸ் ஆஃப் அக்கௌண்டபிலிட்டியோ இல்லை ஒரு அப்பாலஜைஸ் ஒரு எதுவுமே அவர் பண்ணல. அவர் இது ஒரு ஜோக்குன்னு அவர் அதை எப்படி சொல்ல முடியும்? பெண்கள் அப்போ அவருக்கும் அவர் பார்ட்டிக்கும் பெண்கள் வந்து ஒரு ஜோக்காக தான் தெரியுறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல. இல்லை, இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க அவர் கைது பண்ணும்போது அவங்களுடைய மனைவி தயாரிப்பாளர், அவங்க ஒரு டைரக்டர், ஸோ அவங்க கிருத்திகா உதயநிதியும் வந்து பக்கத்தில் தான் இருந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தெரியும்ல இவர் பேசினது. தன்னுடைய கணவரா ஒரு எதிர்கட்சி தலைவர் என்ன அங்க வந்து பேசியிருக்காரு. அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குல்லன்னா, உதயநிதி ஸ்டாலின் அவங்களுக்கு ஒரு டாட்டர் இருக்கிறாங்க. அவங்க டாட்டருக்கு வந்து என்ன ஒரு 18 years இப்போ இருக்குமா, அவங்களும் ஒரு வயசு காலேஜ் ஸ்டூடெண்ட் தான், வயசு பொண்ணு. இந்த ஸ்பீச்சை வந்து அவங்க வீட்டுல போட்டு காட்ட முடியுமா? இன்பநிதிக்கும் அவங்க பொண்ணுக்கும் காட்ட முடியுமா? அவ்வளோ ஒரு ஆபாசமான ஒரு பேச்சு. இதை வந்து கொஞ்சம் கூட வந்து அவர் அதை அரெஸ்ட் பண்ணும் போது கூட வந்து அவர் அதை பத்தி நக்கல் பண்ணி சிரிச்சதுதான் வந்து ரொம்ப எனக்கு ஹர்ட்ஃபுல்லா இருந்தது. இது ஒரு பொலிட்டிக்கல் அரெஸ்டாவே இருந்துட்டு போட்டுமே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு நீங்க வந்து த்ரிஷாவை யூஸ் பண்ணி விஜயோட பாலிடிக்ஸை வந்து தாக்குறீங்க? டைரக்டா பாலிடிக்ஸை தாக்கிட்டு த்ரிஷா இஸ் அன் ஆக்ட்ரஸ். அவங்களுக்கும் இந்த டிவி கேக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? அவங்க கார்டு ஹோல்டிங் மெம்பரா, இல்லை அவங்க ஏதாவது ஒரு பொசிஷன்ல இருந்தாங்களா, இல்லை எந்த விதத்துல அவங்க இந்த கட்சிக்கு வந்து சம்மந்தம்? அதனால நீங்க அவங்கள ஒரு உமனை வச்சு நீங்க வந்து அட்டாக் பண்றீங்க. அதுவே ஒரு பெரிய தப்பு. நீங்க எதுக்கு அவங்கள ஃபோக்கல் பாயிண்டா வச்சு நீங்க அட்டாக் பண்றீங்க? இந்த இடத்துல தான் சொல்றாங்க ஒரு கருத்து சுதந்திரம்னு ஒன்று இருக்கு. அதாவது தான் பேச நினைக்கிறத வந்து இந்திய சிட்டிசனாக இருக்க எல்லாத்துக்கும் வந்து அந்த கருத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் இருக்குது. அந்த ரைட்டை தான் வந்து மாண்புமிகு எதிர்கட்சி தலைவரும் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காரு. இதுக்காக கைது நடவடிக்கைன்றதும் தேவையா? நீங்கள் வந்து
இது 2 விதமா இப்ப சொல்றாங்க. என்னன்னா கைது இதை கைது தவிர்த்து நீங்க வந்து வழக்கு போடுங்க, அந்த வழக்கை வந்து அவர் சட்ட ரீதியா வந்து நீதிமன்றத்துல வந்து ஃபேஸ் பண்ணிட்டோம். நீதிமன்றம் வந்து என்ன தண்டனை கொடுக்குறாங்களோ இல்லை வந்து அவங்க என்ன ரிமார்க் சொல்றாங்களோ அதை வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டோம். நீங்க வந்து ஒரு பழிவாங்கும் நடவடிக்கையா காவிரி விவகாரத்தை நீங்க வந்து திசை திருப்பு வகையில தான் வந்து இந்த கைதையை நீங்க பண்றீங்க. நாளைக்கு அசெம்பிளி நடக்க போகுது, தாவேகா ஆட்சி அமைஞ்சதுலேருந்து முதல் பட்ஜெட் கூட்டத்தில் நடக்க போகுது. அங்க எதிர்கட்சி தலைவர் இல்லாமல் பண்றதுக்காக தான் தாவேகா அரசு இந்த மாதிரியான வேலைகள்லாம் வந்து பண்றாங்க. நீங்க ஒரு வழக்கா போடுங்க. இன்னும் சில அரசியல் கட்சி தலைவர்கள், நான் அவங்க என்னென்னலாம் சொல்லியிருக்காங்கன்ற பின்னாடி வரேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, திமுக ஒரு மேடையில தாவேகாவை பத்தி தப்பா பேசுறாங்க, இல்ல வந்து இழிவா பேசுறாங்கன்னா நீங்களும் பதிலுக்கு அதை பேசிட்டு போங்க. அதாவது கருத்தால் எதிர்கொள்றதுன்றத வந்து அவங்க வந்து இதை சொல்றாங்க. இதை ஒரு நார்மலைஸ் பண்றாங்கன்னு எடுத்துக்கோங்களேன். இல்ல இதுக்கு கைது முக்கியமா? நீங்க வந்து வழக்கு போட்டுருக்கலாமே, ஒரு அவதூறு வழக்கு போடலாமே. நீங்க ஏன் வந்து கைது பண்றீங்க? அதுவும் விடியற் காலையில ஒரு லீடர் ஆஃப் அப்போசிஷன் வீட்டுக்குள்ள போயிட்டு ஒரு அவ்வளோ போலீஸை கூட்டு போயிட்டு எதுக்கு அரெஸ்ட் பண்றீங்கன்ற ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்களே, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஆனா இது நீங்க தான் நல்லா ஆன்சர் பண்ணுவீங்க. இப்போ நீங்க இவ்வளவு வருஷமா ஜேர்னலிஸ்டா இருக்கிறீங்க, நீங்க கண்டிப்பா வந்து நிறைய இன்டர்வியூஸ் பண்ணியிருந்திருப்பீங்க, நிறைய கருத்துக்கள் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்க ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்னா என்னது அப்படின்னு? நீங்க இப்போ ஒரு இன்டர்வியூல நீங்க என்ன வேணாலும் பேசிடலாமா? முடியாது. ஏன்னா கடந்த காலங்களில் நம்ம பார்த்துருக்கோம். ரெட்ஃபிக்ஸ், ஃபிலிக்ஸ் சார், ஷவுக்கு சங்கர், அதுக்கப்புறம் வாராகி. ஸோ அவங்களும் வந்து அதே ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சில் தான் வந்து பேசினாங்க, சில கருத்துக்களை தெரிவித்தாங்க. ஆனால் அன்றைக்கு இருந்த அரசு சரி, காவல்துறையும் சரி, அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. இதே மாதிரி வீட்டுக்குள்ள வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. இல்ல நான் ஏன் இதை கேட்குறேன்னா, நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஒன்று இருக்கு அப்படின்னு. ஒரு ஜேர்னலிஸ்ட்டுக்கு என்ன ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு, அஸ் ஒரு பொலிட்டிஷியனா, அதுவும் ஒரு மக்கள் பிரதிநிதியா இருக்கவங்க என்ன மாதிரி பேசலாம்? அதாவது ஜேர்னலிஸ்ட் பேசுறது எல்லாத்தையும் வந்து மக்கள் பிரதிநிதி வந்து பேச முடியுமா இந்த இடத்துல? இல்லை மக்கள் பிரதிநிதியா நீங்க மேடைகளை பேசுறதெல்லாம் வந்து இங்க ஜேர்னலிஸ்டோ நான் வந்து கட்சி சாயம் பூசிட்டு நான் வந்து பேச முடியுமா? இது 2 விதமான. ஒண்ணும் இல்ல, அப்பா வந்து ஒரு இன்டர்வியூ எடுத்ததுக்கு வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. ஆனா அவர் எந்த விதமான கருத்துக்களும் வந்து பதிலை. அப்படி என்ன ஏதுன்னு கேட்டதுக்கு சும்மா ஒரு இன்டர்வியூவரை போய் வந்து அவங்க அரெஸ்ட் பண்ண அப்படிப்பட்ட ஒரு அரசு, அப்படி கொந்தளிச்ச அந்த ஜேர்னலிஸ்ட்ஸ் எல்லாருமே வந்து எப்படி வந்து அரெஸ்ட் பண்ணது சரி, இவங்க இதுதான் பண்ணியிருந்திருக்கணும் அப்படின்னு சொன்ன அந்த கூட்டம் இன்னைக்கு வந்து ஃப்ரீடம் யாரும் ஆதரவா ட்வீட்டோ இல்ல வந்து போராட்டமோ எதுவுமே போடல. அன்னைக்கு வந்து இது வந்து பெண்களுக்கு இழிவா வந்து காவல்துறை பெண்களை பத்தி இழிவா பேசுறீங்க, அது பண்றீங்க, இது பண்றீங்க, என்னென்னமோலாம் வந்து சொல்லிட்டு இருந்தா அந்த கூட்டம் இன்னைக்கு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் பத்தி பேசுறதுல வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதோட ஐரனியே எனக்கு புரியல. அதை நான் உண்மையிலே உதயநிதி ஸ்டாலின் எப்படி வந்து இந்த அரசை ஜோக்கா பார்க்குறாங்களோ, நான் அந்த ஜேர்னலிஸ்டையும் அந்த கூட்டத்தையும் நான் ஜோக்கா தான் பார்க்குறேன். ஏன்னா ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஒன்று இருக்கு. எஸ்பெஷலி நீங்க வந்து ஒரு பர்சனோட மொராலிட்டியோ இல்லைன்னா டெரோகேட்ரியா நீங்க வந்து பப்ளிக்ல பேசும்போது அது எப்படி நம்ம வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்னு எடுத்துக்க முடியும்? அப்பெல்லாம் எல்லாரும் வந்து பெண்களை பத்தி இழிவா பேசலாமா, இல்ல எல்லாருமே வந்து டவுன் ட்ராடன் சொசைட்டிஸ் கம்யூனிட்டிஸ் பத்தி தப்பா பேசலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து வருது இல்லையா? ஒன்றும் இல்லை. இப்போ அமெரிக்கால வந்து அங்க தாழ்த்தப்பட்ட சமுதாயம் வந்து ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸ், அவங்கள பத்தி அவங்களோட பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் வந்து தப்பா பேசினா அது எப்படி இருக்கும், என்ன விதமான ஒரு ரியாக்ஷனை வந்து அது உண்டாக்கும். அதே மாதிரி இங்க வந்து ஒரு பெண்ணை பத்தி நீங்க வந்து அதுவும் அது சாதாரண ஒரு பர்சன், லீடர் ஆஃப் ஆப்போசிஷன், இதுக்கு நீங்க வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியாவே லீடர் ஆஃப் ஆப்போசிஷனா போட்டு இருந்திருக்கலாமே. அவர் என்ன பேப்பர்ல படிக்க போறது, நீங்க டேப்ல படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதுதான் டிஃபரன்ஸ். நீங்க வந்து ஒரு லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் எப்படி நடந்துக்கணும், எப்படி பேசணும், எப்படிப்பட்ட வார்த்தைகள் வந்து பேசணும், எந்த விதமான ரெட்டரிக்கை யூஸ் பண்ணணும் கூட ஒரு சென்ஸ் கூட இல்லாம இவ்வளோ ஒரு அதான் ஜோக்கை வந்து நம்ம அதான் நான் சொல்றேன், நம்ம அதை பப்ளிக்ல கூட டிஸ்கஸ் பண்ண முடியாது. டிஸ்கஸ் பண்ண ஜேர்னலிஸ்ட் எல்லாருமே இதை பத்தி எங்களுக்கே பேச பிடிக்கலன்னு சொல்றாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த இவங்க எப்படி வந்து இப்படி பேசி அது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்னு வந்து இவங்க எடுத்துட்டு வராங்க. இத்தனைக்கும் இல்லை, டிஎம்கே யூத் விங், ஐடி விங், அதுலலாம் வி ஸ்டாண்ட் வித் உதயநான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுல நீங்க என்ன ஸ்டாண்ட் பண்றதுக்கு என்ன? நீங்களும் ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா அதை? நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து மீடியாவில் ஸ்க்ரீன் முன்னாடி கேமரா முன்னாடி உட்காந்து பேச ஆரம்பிக்கும் போது உங்களையும் வந்து பர்சனல் அட்டாக்லாம் நடந்து நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. கமெண்ட்ஸ் மட்டும் இல்லை, இந்த திமுகக்காக வேலை செய்கிற பல யூடியூப் சேனல்ஸ் வந்து என்ன டார்கெட் பண்ணி, இத்தனைக்கும் அவங்கெல்லாம் இந்த நான் வந்து இப்போ உங்களுக்கே தெரியும், நான் 1 year கூட ஆளை வந்து, ஆனால் என்ன வந்து ஒரு 5 years 6 years 7 years நடத்திட்டு இருக்க சேனல்லாம் வந்து என்னை பற்றி ரொம்ப ஆபாசமாக பேசியிருக்காங்க. நான் அதெல்லாம் வந்து கண்டுக்கல. ஐ மீன் தட்ஸ் திங். ஆனால் அது
வந்து அவங்களோட வேலை அவங்க இது பண்றாங்க. ஆனா லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் அப்படி செயல்படணுங்கிற அவசியம் இல்லைல்ல. அவங்க உங்களுக்கே ஞாபகம் இருக்கு, அவங்க ஃபர்ஸ்ட் அந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில வந்து அவங்க ஓத் எடுக்கும் போது, அந்த ஸ்பீச் எடுக்கும்போது என்ன சொன்னாங்க, நாங்க வந்து உங்களை வந்து விமர்சிக்கிற இடத்துல விமர்சிப்போம், இதுல நீங்க விமர்சிக்க தான் செய்யணும், ஏன்னா நீங்க லீடர் ஆஃப் ஆப்போசிஷன், அதான் உங்க வேலை. ஆனா இப்படி ஒரு பிலோ த பெல்ட் அட்டாக் அப்படிங்கிறது, அதுவும் ஒரு பெண்ணுக்கு, அவங்க அந்த கட்சியிலேயே வந்து எந்த விதமான பொறுப்புலயும் இல்லாதவங்க, அந்த கட்சிக்கு ரிலேட்டடே இல்லை, அவங்கள வச்சு நீங்க எதுக்கு அவங்க பாலிடிக்ஸ் அட்டாக் பண்ணுங்க? ஏன்னா இது வரைக்கும் உங்களுக்கே தெரியும்னா நிறைய விஷயம் வந்து விஜயை பத்தி அவங்க பேசியிருக்கிறாங்க, நம்ம சிஎம் பத்தி பேசியிருக்கிறாங்க, எவ்வளவு அட்டாக்ஸ் பண்ண முடியுமோ பண்ணிட்டாங்க. தற்கூரி கூட்டம், உங்களுக்கே தெரியும், அவங்களுக்கு வந்து எந்த விதமான அரசியல் பின்புலமும் இல்லை, சோசியல் மீடியால இருந்து வந்த கூட்டம், அணிலுங்க, என்னென்னமோலாம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் பத்தி வந்து அப்படி அரெஸ்ட் பண்ணிருந்தா அவங்க அப்பவே பண்ணியிருந்திருக்கலாமே. ஆனா எப்போ வந்து நீங்க இது ஒரு எப்படி சொல்றது, ஒரு 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 பர்சனுக்கு அது ஒரு மென்டல் ஆகனி தானே கொடுக்குது. ஆஃப்டர் ஆல் த்ரிஷா அவங்களும் ஒரு இண்டிவிஜுவல் தான். அவங்க எதுக்கு தேவையில்லாம இந்த பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸ்க்கு இல்ல சைக்காலஜிக்கலா இங்க வந்து பர்சனல் அட்டாக்னு ஒன்று இருக்குல்ல. அதாவது வந்து ஒரு காசிப்பா பேசுவோம். இப்போ வந்து பர்சனலா இருக்கும்போது நம்ம காசிப்பா பேசிக்கிறது நிறைய விஷயங்கள் இருக்கு. சினிமாவை பத்தி பேசுவாங்க, மற்ற விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் இந்த மாதிரியான ஒரு பர்சனல் விஷயத்த பொதுவெளியில், மேடைகளில், இது வந்து திமுக மட்டும் இல்லை, மற்ற கட்சிகளை சேர்ந்த நபர்களும் வந்து பொதுவெளியில் பேசுறது, இது என்ன மாதிரியான ஒரு அரசியல்? இது இந்த மாதிரிலாம் பேசுனா ஒருவேளை அவங்கள மக்கள் வந்து ஓகே இதெல்லாம் பார்த்துட்டு ஓகே இவரே பேசுறாரு, அப்போ அதெல்லாம் உண்மையாக இருக்குமா அப்படின்ற அதை நோக்கி மக்கள் போகிறாங்களா, இல்லை வந்து மக்கள் இவங்க பேசுறதா வந்து நம்புறாங்களான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதாவது ஒரு காசிப்பா பேசுறதை தாண்டி மேடைகளே பேசுறது. சோ இது இந்த விஷயம், அந்த காசிப்பை எதுக்கு லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் வந்து ஆதரிக்கிறாங்கன்னா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்ப யாராவது ஏதாவது, அதான் இப்போ அவர் இது ஒன்ஸ் மட்டும் பண்ணல. உங்களுக்கே ஞாபகம் இருக்கு, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி முடிஞ்சதுக்கு அப்புறம், ஒரு செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் ஒரு ட்வீட் போட்டாரு செங்கல்பட்டு பத்தி. இது வந்து அவர் ஒரு பர்சனல் அட்டாக்ங்கிறது ஒரு 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 எப்படி சொல்ற ருட்டீனாவே அவர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு அவரு. அதுக்கப்புறம் அது வந்து அசம்பிளியில சிஎம் வந்து அப்பாவா காணா அப்படின்ற அந்த ஆக்ஷன் பண்ணார்ல. ஸோ அப்போ வந்து அதற்கு பதிலடி கொடுக்குற மாதிரி சொன்னார். இன்னைக்கு வந்து 2 விதமான கருத்துக்கள் வந்து சோசியல் மீடியாவில் பரவிட்டு இருக்கு. ஒன்று வந்து என்னன்னா, உதயநிதி அவர்களுடைய கைதை எதிர்த்து அவங்க கூட்டணி கட்சிகள், அப்புறம் சோகால் ஜேர்னலிஸ்ட்லாம் இருப்பாங்கல்ல, திமுக ஆதரவு ஜேர்னலிஸ்ட்லாம் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்க ஒரு கருத்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. திமுக உதயநிதி அவருடைய கைதை வரவேற்றும் நிறைய பேர் வந்து ட்வீட்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. இதில் நீங்கள் சொன்னீங்கல்ல, அவர் வெளியே வந்து ஒரு ட்வீட் போட்டார், செங்கல்பட்டு கோட்டில் கணவனை தேடும் மனைவின்ட்டு ஒரு கருத்தை போட்டாருன்ட்டு. இன்னைக்கு அதை போட்டு, ஸோ அப்போ கூட வந்து ஒரு வழக்கு, ஒரு கைதுவோ வந்து இப்போ இருக்கக்கூடிய அரசு வந்து மேற்கொள்ளல. ஆனால் த்ரிஷாவை பற்றி பேசணுன்னே வந்து இங்கே உடனே வந்து கைது பண்ணுறாங்கன்னா இப்போ என்னன்னு போட்டு ஒரு கொஸ்டின் மார்க் போடுறாங்க. ஸோ இதுலேயும் வந்து அவங்க இரட்டை எடுத்ததெல்லாம் வந்து ஒரு ட்வீட்டே போடுறாங்க. இது என்ன, இது எதை நோக்கி போகுது, இது என்ன சொல்ல வராங்க? அதாவது அவங்க கண்டிக்கணும், இல்லை வந்து ஓகே இது அவருக்கு தப்பாக பேசிட்டாரு, அவர் திருத்திக்கணும், இப்படின்ற ஒரு சில பத்திரிகையாளர்கள் இந்த கருத்தையும் பதிவு பண்ணுறாங்க. ஆனால் சிலர் இதையும் போடுறாங்கல்ல. எனக்கு அதுதான் எனக்கும் புரியல. இப்போ எதுக்கு வந்து செங்கல்பட்டையும் இதையும் வந்து எடுத்துட்டு வராங்க அப்படிங்கிறது. நீங்க பர்சனல் அட்டாக், ரெண்டுமே பர்சனல் தான், ரெண்டுமே பர்சனல் அட்டாக் தான். பட் இவர் வந்து ரொம்ப டெரோகேட்ரியா ஒரு வார்த்தையை தாண்ட அவர் அப்படியே அந்த ஸ்பீச்ல வந்து நேர்ல சொல்றாரு. ஸோ அதனால தானே அது கண்டிப்பா, ஏன்னா பிளஸ் அது அவருக்கு சம்மந்தமே, இந்த கட்சிக்கும் இந்த அரசுக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு நபரை வந்து அவர் எடுத்துட்டு வராரு. ஸோ ஆப்வியஸா அவங்க அரெஸ்ட் பண்ணி தானே ஆகணும், வேற என்ன பண்ணணும்? உட்காந்து கை தட்டி. இப்போ ஹைகோர்ட்ல அரசு தரப்பு வழக்கறிஞரே சொல்லிட்டாங்க, அந்த விசாரணை முடிச்ச உடனே நாங்கள் வந்து அவரை வந்து ஸ்டேஷன் ஜாமீன்லேயே வந்து ரிலீஸ் பண்ணிடுவோம். அதுவும் வந்து நாளைக்கு பட்ஜெட் கூட்டத்தொடர் நடக்க போகுது. ஒரு லீடர் ஆஃப் அப்போசிஷன்னா வந்து ஒரு டெமோக்ரஸியில் முதல்வர் பேச ஒரு பட்ஜெட் வந்து அரசு தரப்பில் வாசிக்கிறாங்கன்னா அங்கே வந்து எதிர்வரிசையில் எதிர்கட்சி தலைவர் இருக்குன்ற ஒரு அடிப்படையில் ஸோ அவருக்கும் அந்த ரைட்ஸ் இருக்குது, லீகலாக என்ன ரைட்ஸ் வழங்க முடியுமோ கொடுக்குறாங்க. ஆனால் நீங்கள் இவ்வளோ வருஷமாக ஒரு ஜேர்னலிஸ்டாக இருக்கீங்க, நீங்களே சொல்லுங்கள், இதுவே இந்த பிளேட்டை மாற்றி போட்டு விஜய் இந்த மாதிரி ஏதாவது சொல்லி உதயநிதி ஸ்டாலின் தான் சிஎம்மாக இருந்தால் அவங்க கதை இன்னைக்கு என்ன இருந்திருக்கும்? விஜயோட கதை என்ன இருந்திருக்கும்? கண்டிப்பாக இன்னைக்கு இது மட்டும் இல்லை, நீ பொது மேடைகளில் தாவைக்கு அமைச்சர்கள் நீங்கள் நிறைய பேர் பேசுகிறாங்கல்ல, தாவை மேடைகளில் பேசுகிறாங்க, விமர்சிக்கிறாங்க. அவங்க யாராச்சும் இந்த மாதிரி பர்சனல் அட்டாக் பண்ணியிருந்தா அவங்க மேலே தாவேக்கு என்ன மாதிரியான ஒரு ஆக்ஷன் எடுத்திருப்பாங்க, இல்லை என்ன மாதிரியான ஒரு செயல்பாடு இருக்குன்றதும் நம்ம யோசிக்க தான் செய்யணும். இங்கே இந்த இடத்துல என்னென்னா, பாஜகவுடைய முன்னாள் எம்எல்ஏ வானதி சீனிவாசன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உதயநிதி கைது பண்ணிட்டீங்க, இதை வந்து நான் வந்து வரவேற்கிறேன் அப்படின்றத சொல்கிறது மட்டும் இல்லாமல் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ இது பெண்களுக்கு எதிரான
வயலன்ஸ், அதாவது அபியூஸ் பண்ணுறது வந்து இன்னைக்கு சோஷியல் மீடியாவிலும் சரி, டிஜிட்டல் வேர்ல்டை தாண்டி நேரடியாக நிறைய இடத்துல நடந்துட்டு இருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறீங்க அப்படின்றதையும் ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ மேலே ஒரு புகார் இருக்குது. ராணிப்பேட்டையில் ஒரு ஒன்றிய செயலாளர் மேலே ஒரு பெண் வந்து புகார் கொடுத்துட்டு தொடர்ச்சியாக வந்து அவங்க பிரச்சனையும் சந்திச்சுட்டு இருக்காங்க. ஸோ இவங்க மேலாம் வந்து நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுப்பீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வைக்காங்க. ஓகே, ஒரு பெண்ணை பற்றி தவறாக பேசினாரு, ஒரு ஆபாசமாக பேசிட்டாருன்றது நீங்கள் உதயநிதியை கைது பண்ணிட்டீங்க. உங்கள் கட்சியில் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்களே, அவங்க மேலே இந்த மாதிரி உடனடியான கைது நடவடிக்கையிலோ இல்லை வந்து ஒரு ஆக்ஷனோ எடுப்பீங்களான்றது வந்து இன்னைக்கு அவங்களும் எழுப்பியிருக்காங்க. ஆதரவு கட்சிகளாக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள், பே சண்முகம், வீரபாண்டியன் அவங்களும் எழுப்பியிருக்காங்க. ஸோ வெளியே என்ன நடக்குதோ அதை கட்சிக்குள்ளேயும் வந்து ஒரு அரசா இதை பண்ணணும்ல. கண்டிப்பா அவங்க அது பண்ணணும்னா, ஆனா வந்து அது அவங்க வந்து கேஸ் போடாமலேயோ இல்லைன்னா வந்து அவங்க மேல எந்த விதமான நடவடிக்கையோ எடுக்காம ஒன்றும் இல்லைல்ல. இப்போ உதயநிதி அவர்கள் வந்து பப்ளிக்ல வந்து இப்படி பேசியிருக்கிறாங்க. மேடை பேச்சுல வந்து தாவேகா அரசு இல்லை தாவேகாவுடைய மினிஸ்டர்ஸ் இல்லைன்னா சீஃப் மினிஸ்டராகவே இருக்கட்டுமே, அவங்க யாராவது வந்து பெண்களை ஆபாசமா பேசியிருக்காங்களா அப்படின்னா வந்து கண்டிப்பா இல்லை. சி ஆஸ் யூ செட். இல்லை, நீங்கள் சொன்னீங்க இந்த இடத்துல தான் வந்து என்ன போட்டிருக்காங்க திமுக சார்பா. முதல்வர் விஜய் அவர்கள் பேசும்போது என்ன டேஷ்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். அப்போ என்ன சொல்ல வர்றாரு? அது வந்து முதல்வர் பதவியில் இருந்துட்டு அந்த மாதிரி பேசலாமா? இன்னொன்று கவர்ச்சின்றாங்க, என்னை பார்த்தா அப்படின்றத வந்து ஒரு இதை விடுறாங்க. அப்புறம் என் வாயில் நல்லா வந்துடும், இதெல்லாம் வந்து சிஎம் பேசுறாரு, இதெல்லாம் வந்து அதுலேருந்து எக்ஸப்ஷனா அப்படின்னு ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்களே. இதெல்லாம் ரொம்ப ஒரு சைல்டிஷான ஆர்குமெண்ட்ஸா இருக்கு. உதயநிதி ஸ்டாலின் என்ன பேசியிருக்கிறாங்க, அந்த ஸ்கேலு அந்த மேக்னானிமிட்டி என்னது? விஜய் அவர்கள் சிஎம் அவர்கள் என்ன பேசியிருக்காங்க? அவங்க எந்த விதமான கெட்ட வார்த்தையோ இல்லைன்னா வந்து டபுள் மீனிங்லேயோ இல்லைன்னா வந்து ஒருத்தரோட அதான் நான் சொல்றேன் மென்டல் ஆகனி கொடுக்குற மாதிரியோ இல்லைன்னா டெரோகேட்ரியாவோ எதுவுமே இல்லை, மிசாஜினிஸ்டிக்காவோ எதுவுமே பேசலையே. அவங்க வந்து அந்த மாதிரி அந்த ஒரு தாட்டோ இல்லை அந்த இன்டென்ஷன் கூட அவரோட ஸ்பீச்சஸ்ல வந்து இல்லை. அவரோடது மட்டும் இல்லை, அவர் சுற்றி இருக்கிற எம்எல்ஏவா வந்து போட்டி போடும் போதோ கேம்பெயின் பண்ணும் போதோ அவங்க இந்த மாதிரியான ஒரு சீப் டர்ட்டி பாலிடிக்ஸ்க்கு அவங்க என்றைக்குமே வந்து ரிசால்ட் பண்ணதில்லை இன்ன வரைக்கும். ஏன்னா நம்ம அப்படி பார்த்துருந்தோம்னா கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கும். மேடையில் எவ்வளோ ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பேச முடியுமோ அவ்வளோ ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பேசிட்டு தான் போகிறாங்க. எதை பேசணுமோ அதை பேசிட்டு தான் போகிறாங்க. அந்த ரெட்டரிக்கை நீங்கள் இப்போ எடுத்துகிட்டு வரீங்களா? அப்படி பார்த்தா அப்போ ஸ்டாலின் அவர்கள் ஜெயலலிதா பற்றி எவ்வளோ ஆபாசமாக பேசியிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை நம்ம இந்த இன்டர்வியூவில் பல வாட்டி எடுத்திருக்கோம். அவர் வரணும், அவர் கேம்பெயின் பண்ணணும், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து எவ்வளோ பேசியிருக்காங்க. நீங்கள் வந்து எங்களுக்கு ஆக்சுவலாக நீங்கள் வந்து தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா விஜயகாந்த் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய கைதை எதிர்த்து ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. அதாவது வந்து ஜனநாயகத்துக்கு விரோதமானது, நீங்கள் வந்து கருத்தால் தான் எதிர்கொள்ளணுன்ட்டு. பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை பற்றி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கடந்த காலங்களில் என்ன பேசியிருக்காருன்றது வந்து நம்ம சேனல்லேயே வீடியோ இருக்குது. கண்டிப்பா அதை அவங்க பார்த்தாங்கன்னா அவங்க வந்து இதை வந்து கருத்து சுதந்திரம்னு சொல்லுவாங்களா, இல்லை வந்து இது ஒரு ஜனநாயகத்தில் வந்து பேச்சு சுதந்திரம் எல்லாத்துக்கும் இருக்கு அப்படின்றத வந்து சொல்லுவாங்களா, இல்லை கருத்தால் எதிர்கொள்ளணும்னு சொல்லுவாங்களா? அவருக்கு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பிரேமலதா விஜயகாந்தை பற்றி என்ன ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாரோ அந்த வார்த்தையோட நம்ம தம்மையில வச்சு அந்த வீடியோ வந்து சேனல்ல இருக்கு. ஒருத்தி இருக்கா பஜேரி முண்டை அந்த பிரேமலதா விஜயகாந்தா மகனே, எங்க அண்ணன் தளபதி இந்த நாட்டுல முதலமைச்சர் ஆகட்டும்டா. ஜெயலலிதா சாமம் மட்டும் கண்டுபிடிக்க போறது இல்ல, விஜயகாந்துக்கு ஏன் வாய் போச்சுன்னு கண்டுபிடிப்போம். மகளை உங்களை தூக்கி உள்ள போட்டு நசுக்கி சாறு பூஞ்சி சத்தியமா சொல்றேன். ஸோ இன்னைக்கு வந்து பெண்களை மையப்படுத்தி இந்த ஆபாசமாக பேசுறது வந்து கண்டிப்பா எந்த கட்சியா இருந்தாலும், அது தாவேகாவாக இருந்தாலுமே தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம் தான். ஆனா இன்னொன்னு நான் இந்த பாயிண்ட்ல வந்து சொல்ல வரும். ஆனா உங்களுக்கே தெரியும் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வந்து எப்படி இந்த அரசு வந்து கையாண்டுச்சு. ஃபார் த பாஸ்ட் 5 years டிஎம்கே வந்து எப்படி இந்த மாதிரி விஷயங்களை வந்து அவங்க ஹேண்டில் பண்ணாங்கன்னா ரொம்ப கொடூரமா ஹேண்டில் பண்ணாங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஆனா இப்போ கூட தாவேகா வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து பெயில்ல கொடுத்து அனுப்பிடுவோம் அப்படின்னு முன்னாடியே சொல்லிட்டாங்க. அவங்க சுப்ரீம் கோர்ட் என்ன ஃபாலோ பண்றாங்களோ, பெயில் இஸ் அன் ரைட், ஜெயில் இஸ் அன் எக்ஸெப்ஷன் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபார்முலாவை தான் அவங்க வந்து இம்பார்ட் பண்றாங்க. ஸோ எல்லாருமே வந்து இந்த ஜனநாயகத்துக்கு அகேன்ஸ்ட் சொல்றாங்க. இதுதாங்க ஜனநாயகம். நீங்க இதுக்கு முன்னாடி வந்து பண்ண விஷயங்கள், 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள், ஜேர்னலிஸ்ட்க்கு நடந்த விஷயங்கள், ஃபார்மர்ஸ்க்கு நடந்த விஷயங்கள், இல்லைன்னா டீச்சர்ஸ் ப்ரொடெஸ்ட் பண்ணவங்களுக்கு நடந்ததெல்லாம் ஜனநாயகமே இல்லை. ஆனா வந்து இப்போ உண்மையிலே வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து தாவேகாவுக்கு வந்து அகேன்ஸ்டா தான் பேசியிருக்கிறாங்க. ஒரு பெண்ணை
வந்து அவங்க கொச்சை தான் படுத்தியிருக்காங்க. ஆனா இருந்தாலும் நாங்க பெயில் கொடுப்போம், ஜெயில் இஸ் an எக்ஸெப்ஷன் அப்படிங்கிற அந்த அந்த ஸ்டான்ஸ் அவங்க எடுக்கிறாங்களா? ஸோ இதுல தாவேக்கா ஆட்சியில் வந்து விளாத்திக்குளம் மார்க்கெண்டியன் மட்டும்தான் ரிமாண்ட் பண்ணாங்க. மற்றவங்கள வந்து இப்போ அனிதா கிருஷ்ணன், இப்போ கைல்விழி அழகிரி அவங்களுடைய பொண்ணு, அவங்க அந்த ஒரு வழக்குலையும் வந்து அவங்க கைது பண்ணாங்க. அதே மாதிரி ஸ்டேஷன் பெயிலே வந்து அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி திருச்சி சூர்யாவையும் முக்தாரையும் வந்து அவங்க உள்ளார போட்ட விஷயம் மீன் எல்லாருக்கும் தெரியாது, யாராலையும் டிஃபெண்ட் பண்ண முடியாது. ஏன் போட்டாங்க, இது கருத்து சுதந்திரம் அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க பேசின பேச்சு அப்படி. ஸோ அதான் ரொம்ப நியாயமா அவங்க எவ்வளோ வந்து இந்த விஷயத்த டெமோக்ராட்டிக்கா இருக்க முடியுமோ அவங்க இருந்துட்டு இருக்காங்க. ப்ளஸ் இன்னொன்று நான் இப்போ உங்களுக்கே தெரியும், இந்த அரசு வந்தா வந்து நமக்கு டெமோக்ரஸி கிடைக்கும், அந்த அரசு வந்தா டெமோக்ரஸி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லை. உங்களுக்கே தெரியும், காங்கிரஸ் வந்து இப்போ கர்நாடகாவில் வந்து ராகுல் காந்தி பத்தி தப்பா பேசினால ஒரு 3 பசங்களை உள்ளார போட்டாங்க, ஒரு 3 நாள் முன்னாடி நடந்தது. ஆனா இதே ராகுல் காந்தி பார்லிமெண்ட்ல போய் வந்து அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி கருத்து சுதந்திரம் வேணும், இந்த சிஜேபி ப்ரொட்டஸ்ட்லாம் நடந்தும் போது நீங்க எதுக்கு வந்து இன்னசென்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து அரெஸ்ட் பண்றீங்க அப்படின்னு இதே ராகுல் காந்தி வாதாடுறாங்க. ஆனா அவங்க கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி உள்ளார. ஸோ இது மாதிரி நிறைய எல்லா அரசுமே வந்து இந்த மாதிரி அரசுக்கு எதிராகவோ இல்லை வந்து ஒரு இந்த மாதிரியான ஆபாசமான விஷயங்களை பேசினாலும் ஆமா அது கைதுங்கிறது அது சர்டன் தான். ஆனா அவங்க எப்படி கைது செய்யறாங்க? இப்போ எங்களுக்கு கைது பண்ணும்போது எங்களுக்கு ரெய்டு பண்ணாங்க, வீட்டை ஆஃபீஸை ரெய்ட் பண்ணாங்க, எக்யூப்மெண்ட்ஸை எடுத்தாங்க, அதுக்கப்புறம் எங்க வயலை போய் ரெய்ட் பண்ணாங்க, சேனலை வந்து நீங்க மூடணும்னு சொன்னாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு இந்த மாதிரி எல்லாம் வந்து உதயநிதி ஸ்டாலின்கோ இல்லைன்னா இப்போ இது வரைக்கும் கைது செஞ்சவங்களுக்கு நடந்துதா? ரொம்ப குண்டு கட்டா தூக்கிட்டு போறாங்களா? எதுவுமே கிடையாது. அதுதான் ரொம்ப எவ்வளோ டெமோக்ராட்டிக்கா இருக்க முடியுமோ அவ்வளோ டெமோக்ராட்டிக்கா தானே இருக்கிறாங்க. அவங்க இப்போ கூட வந்து அதான் ஜெயில் இஸ் அ எக்ஸெப்ஷன், பெயில் இஸ் அ ரூல் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலால தானே வேலை. இந்த இடத்துல நான் வந்து இப்போ அரெஸ்ட் பண்ணதுக்கு பிறகு நான் வந்து ட்வீட்ஸ்லாம் பார்த்துட்டேன். அப்போ வந்து அதிமுகவை சேர்ந்த காயத்ரி ரகுராம், ஆமா அதுதான் எனக்கே ரொம்ப புரியல. என்ன சொல்லிருக்காங்கன்னா, அவங்க வந்து த்ரிஷா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா, இல்ல அவங்க ஏதாச்சும் வழக்கு போட்டிருக்காங்களா, இல்ல வந்து என்ன இரட்டை எடுத்தோம் அது எனக்கு புரியல அப்படின்னு வந்து ஆக்சுவலா அவங்க பெண்ணை பத்தி தான் ஒரு குறித்து ஒரு ஆபாசமா பேசிட்டாங்கன்னு சொல்றாங்க. பட் அவங்களுக்கு அது புரியலன்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போட்டிருக்காங்க. எனக்கு அதுதான் புரியல. மேபி அவங்க வந்து நேஷ்னல் விமென்ஸ் கமிஷனோடைய பெட்டிஷனை போய் படிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க தான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க இல்லையா? ஸோ அது ஏன்னா இப்போ அதிமுகவில் இருக்கிறவங்களே வந்து இந்த கைது வந்து சரிதான் அப்படின்னு சொல்றாங்க. ஐ திங்க் காயத்ரி ரகுராம் அவங்களும் அதிமுக தானேண்ணா? ஆக்சுவலாக அதிமுக தான். அவங்க வந்து ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன போட்டிருந்தாருன்னா, அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, உதயநிதி இந்த மாதிரி ரொம்ப நாளாக பேசிட்டு இருக்காரு, அவரை பத்தியுமே பேசியிருக்காரு. ஆமா அதான் அந்த சசிகலா கீழே விழுறது அதெல்லாம் எவ்வளவு டெரிகேட்டரியான ஒரு ஃப்ரேஸ். ஸோ நீண்ட காலமா இதை நான் அவருக்கு சொல்லிட்டு தான் இருக்கேன், வலியுறுத்திட்டு தான் இருக்கேன், பட் வந்து அவர் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து சொல்லியிருக்காரு. ஒரு லீடர் ஆஃப் ஆப்போசிஷனா நாளைக்கு பட்ஜெட் கூட்டத்தொடர் நடக்கும்போது கண்டிப்பா வந்து அவரை கைது பண்ணிருக்க கூடாதுன்ற ஒரு காரணத்தை எல்லாருமே வந்து சொல்றாங்க. கரெக்டாக தான், நாளைக்கு பட்ஜெட் கூட்டத்தொடர் நடக்க போகுது, அதனால வந்து கைது பண்ணி நாளைக்கு ஒரு நாள் பட்ஜெட் கூட்டத்தொடர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன நீங்க வந்து சொல்லுவீங்க? அப்ப கைது வந்து சரியா தவறான்றது ஒரு விஷயம் இருக்கு. இங்க என்னன்னா இல்ல அதை வச்சுட்டு எல்லாருமே பாலிடிக்ஸும் தான் பண்றாங்க. ஆனா கொஞ்சம் மனசாட்சி இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த கைது வந்து சரி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா இப்ப பட்ஜெட்ல கூட இப்ப என்ன உதயநிதி அவர்கள் உதவி ரொம்ப பேசி கிழிச்சிட்டு அப்படியே கேள்விகளா கேட்டுட்டு இருக்க போறாரா? இல்ல திமுக தரப்புல இருந்து சொல்றது எல்லாம் அதுதானே. நாளைக்கு வந்து பட்ஜெட் அறிவிக்க போறாங்க. அப்போ வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு எதிர்கட்சி தலைவரா சில கேள்விகளை முன்வைப்பாரு. அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்கு பயந்துட்டு தான் முதல்வராகட்டும் மற்ற அமைச்சர்களாகட்டும் இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கைகள்லாம் வந்து மேற்கொள்றாங்க அப்படின்றத சொல்றாரு. உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு கைது செய்து அந்த வண்டியில ஏற்றும் போதே அவர் சொல்றாரு, இவருக்கு சட்டசபையில் நான் கேள்வி கேட்டா இவர் வந்து அறுத்து தள்ளிடுவாரா அப்படின்ற ஒரு கேள்வியை முதல்வர் நோக்கி எழுப்புறாரு. ஸோ இந்த விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு புறம் வந்து இந்த கைது தவறு அப்படின்ற கண்டிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த கைது தவறுன்னு கண்டிக்கிற நிறைய பேர் வந்து அவர் பேசுனது வந்து தப்புன்றது தான் வந்து யாரும் சிலர் பதிவு போடுறாங்க. அதாவது இப்போ பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் பேசியிருக்கவும் கூடாது, இந்த கைதும் தவிர்க்கப்பட்டிருக்கணும் அப்படின்னு இருக்காரு. ஜி.கே. வாசனும் அதுதான் சொல்லியிருக்காரு, அவரோட பேசியிருக்கவும் கூடாது, இந்த கைதும் வந்து நடந்திருக்க கூடாதுன்றது 2 விதமாக சொல்றாங்க. இதையெல்லாம் தாண்டி இந்த கைது சரியா தவறா
அப்படின்ற நான் இது வந்து சரின்னு தான் நான் சொல்றேன். ஏன்னா நான் வந்து ஒரு உமனா நான் சொல்றேன். இந்த கைது வந்து ஏன்னா இப்ப நீங்க கைது செஞ்சாதான் இது மாதிரி வந்து இன்னும் ஒரு 10 பேர் வந்து எழுந்து பேச மாட்டாங்க. இப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி நம்ம காதெல்லாம் வந்து இப்போ எவ்வளவு நல்லா இருக்கு. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வந்து பேசாதனால, மேடையில பேசாதனால காதெல்லாம் எவ்வளவு நல்லா இருக்கு. ஏன்னா ஒன்ஸ் அந்த பர்சனுக்கு நீங்க இந்த மாதிரி பேசக்கூடாது, அவங்க பேசவே கூடாதுன்னு சொல்லியே நீங்க எதுக்கு இந்த மாதிரி சீப்பா பேசுறீங்க? இதை நிறுத்தினா இது ஒரு கல்ச்சர்னா, இந்த கல்ச்சரை நம்ம வந்து உடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆஸ் அ யங் பர்சன் எனக்கு வந்து உண்மையிலே வந்து என்னுடைய இனத்தை பத்தி வந்து அவங்க மேடையில இவ்வளவு கொச்சப்படுத்தி பேசுறதுல எனக்கு வந்து எந்த விதமான ஒரு சந்தோஷமோ இல்லைன்னா ஒரு ஜோக்காவோ எனக்கு அது தெரியல. எனக்கு ரொம்ப அஃபென்சிவா இருக்கு. ஒரு உமனா ஆஸ் அ கேர்லா உங்களுக்கு வந்து ரொம்ப அஃபென்சிவா இருக்குன்னு சொல்றீங்க. ஆனால் இது திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு மகளிர் அணியில் இருக்கக்கூடியவங்களும் சரி, திமுக ஃபேமிலியில் இருக்கக்கூடிய விமன்ஸுக்கும் சரி, இந்த கருத்து அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, திமுக மகளிர் அணி செயலாளர் திருமதி கனிமொழி கருணாநிதி அவங்க சொல்லியிருக்காங்க, உதயநிதி கைது வந்து தேவையற்ற ஒன்று. அவங்க வந்து உதயநிதி தப்பாக பேசியிருந்தாருன்னா நீங்கள் வந்து வழக்கு போடுங்க, அவர் வந்து அதை சட்ட ரீதியாக வந்து எதிர்கொள்ளட்டும் அப்படின்றது வந்து கனிமொழி சொல்லியிருக்காங்க. இது ஒரு கனிமொழி அவங்களும் வந்து ஒரு பெண், ஒரு முக்கியமான முகமாக திமுகவில் இருக்கக்கூடியவங்க. அவங்களுக்கு இது ஃபஸ்ட்டு மனப்பூர்வமாக அவங்களுக்கு வந்து 100% இல்லை உதயநிதி வந்து கைது வந்து செஞ்சது வந்து தப்பு தான், இல்லை வந்து அவர் பேசுனது கரெக்டாக தப்பா அப்படின்றது அவங்க ஜட்ஜ் பண்ணியிருப்பாங்கல்ல. அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்க மைண்டில் ஒன்று இருக்கும்ல, அவங்க வெளிப்படையாக என்னன்னு சொல்லலாம், பட் அவங்க மைண்டில் என்ன நினச்சாங்கன்றது வந்து இங்கே ஒரு கொஷின் மார்க்காக தானே இருக்கும். கண்டிப்பா நான் வந்து ஆக்சுவலாக உங்களுக்கே ஞாபகம் இருக்கும், இதே மாதிரி வந்து நயினார் நாகேந்திரன் அவர்கள் பிஜேபியோடைய ஸ்டேட் செக்ரட்டரி, தமிழ்நாடு ஸ்டேட் செக்ரட்டரி வந்து அவரும் இதே மாதிரி த்ரிஷா வீட்டிலேருந்து வெளியில வரணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து பேசியிருந்தாங்க. அதுக்கு அடுத்த நாளே ஆனால் வந்து அவர் அப்பாலஜைஸ் பண்ணியிருந்தாங்க. அவரோட சேர்ந்த வானதி ஸ்ரீனிவாசன் அவங்கெல்லாம் கூட வந்து அப்பாலஜி வந்து கேட்டிருந்தாங்க. ஆமா இந்த மாதிரி பேசியிருக்கூடாது, அண்ணாமலை அவர்களும் உட்பட. கனிமொழி அவர்கள் வந்து ஏன் வந்து எதனால அவர்கள் வந்து இவ்வளோ ஒரு எப்படி சொல்றது, ஏன் இவ்வளோ ஸ்பைன்லெஸ்ஸா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு வருதுன்னா, ஏன்னா இது வந்து ஒரு பெண். கனிமொழி அவர்கள் ஒரு திமுக நிகழ்ச்சி சார்ந்த ஒரு பட்டிமன்றம், அந்த பட்டிமன்றத்தில் பட்டிமன்ற பேச்சாளர், ஒரு நகைச்சுவை பேச்சாளர்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து பேசிட்டு இருக்காரு. பேசிட்டு இருக்கும்போது அவர் வந்து இந்த கணவன் மனைவி ஜோக்லாம் சொல்லுவார். பட்டிமன்றத்தில் அவர் பேசும்போது இந்த கணவன் மனைவி அப்படின்லாம் ஜோக்லாம் சொல்லும்போது அப்போ வந்து அவங்க ஒரு மனைவியோ இல்லை பெண்களோ டிஃபைன் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பேசுவார். எல்லாருமே வந்து சிரிப்பாங்க. திரு ஸ்டாலின் அவர்கள் இப்போ சிரிப்பாங்க, மற்றவங்களாம் சிரிப்பாங்க. அப்போ கனிமொழி அவர்கள் அந்த வரிசையில் இருப்பாங்க. அவங்க மட்டும் அவங்க ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி அவங்க அதை ரசிக்க மாட்டாங்க அவங்க. ஆமா, ஏன்னா ஒரு பெண்ணை அதுவும் ஒரு இன்டர்வியூவில் கனிமொழி மேம் அவங்க நோக்கி மேம் உங்களுக்கு சமைக்க தெரியுமான்னு ஒரு கேள்வி முன் வைப்பாங்க. அப்போ அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, பெண்கள்லாம் உங்களுக்கு வந்து சமைக்கிறது, குக் பண்ணுறது, ஸோ இதுதான் வந்து உங்களோட புத்தி அதுவாக தானே இருக்குது அப்படின்றத வந்து இருப்பாங்க. ஸோ அதே அவங்க கண்டிப்பாக அவங்களும் இதில் வந்து உடன்படுவாங்க. இந்த கைது வந்து சரி அப்படின்றதுல வந்து உடன்படுவாங்கன்றது வந்து அவங்க என்னதான் ட்வீட் போடலாம், அவங்க என்ன இருந்தாலும் வந்து கண்டிப்பா. ஏன்னா நான் உண்மையிலே நான் அந்த டிஎம்கே ஃபேமிலியிலே கொஞ்சம் ஒரு சென்ஸ் உள்ளவர்கள்லாம் வந்து கனிமொழி அவர்களாக தான் நான் நினைக்கிறேன். உண்மையிலே வந்து அவங்க இதை மேபி பிரைவேட்ல வந்து திட்டிருப்பாங்க, என்னமா பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனா வெளில வந்து உதயநாத் தம்பி தானா அப்படின்னு வந்து தானே அவங்க அத இல்ல அந்த ஒரு மைண்ட் செட்ல தானே அவங்க வந்து இருக்கணும். ஸோ அதனால இந்த மாதிரி அவங்க பட் அதான் இது டிஎம்கேல இருக்கிற எல்லா விமனும் வந்து செலக்டிவ் ஆக்டிவிசம்னு உங்களுக்கு தெரியும். இந்த விஷயத்துக்கு நான் குரல் கொடுப்பேன், ஆனா இந்த விஷயத்துக்கு நான் குரல் கொடுக்க மாட்டேன். எதெல்லாம் எனக்கு பெனிஃபிட்டா இருக்கோ நான் அதுக்கு மட்டும் தான் குரல் கொடுப்பேன். அதான் செலக்டிவ் ஆக்டிவிசம். அதுதான் வந்து அந்த மாதிரியான ஒரு பாலிடிக்ஸை தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இதுவே வந்து ஒரு லாஸ்ட் மந்த் வந்து ஒரு ஜென்சி கூட்டத்தை வந்து ஆர்கனைஸ் பண்ண அவரை வந்து அரெஸ்ட் பண்ணும்போது இதே மாதிரி தான் வந்து அவங்க வந்து குரல் கொடுத்தாங்க. ஆனா அந்த நபர் வந்து எப்படியெல்லாம் வந்து கேவலமா பேசியிருக்காங்க, என்ன மாதிரியான டெரகேட்டரி வார்த்தைகளை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து அதுக்கு வந்து அவங்க எந்த விதமான ஒரு வாய்ஸோ இல்லைன்னா அதுக்கான சென்சிபிலிட்டிஸை வந்து அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணல. ஆனா இதுக்கு வந்து அதான் அவங்களுக்கு எது பெனிஃபிட்டோ அப்படிதான் பாருங்க. ஸோ இட்ஸ் பியோர் செலக்டிவ் ஆக்டிவிசமாக தான் பார்க்கல, விச் ஷுட் நாட் பி த கேஸ். நீங்க உண்மையிலே ஒரு ஃபெமினிஸ்டா இருந்தீங்க, இப்ப நான் ஒரு ஃபெமினிஸ்ட் தான், நான் ஒரு ஃபெமினிஸ்டா இருந்தா உண்மையிலே வந்து அந்த ரூட் காஸ் என்ன, ஸ்ட்ரக்சரலா அவங்க என்ன ட்ரை பண்றாங்க, அவங்க உண்மையிலே ஒரு மிசாஜின். இப்போ நான் வந்து தாவேக்கால இல்லை, அதனால என்னால வந்து அவங்க விமர்சனம், அவங்க ஏதாவது பெண்களை பத்தி தப்பா பேசுறாங்க, என்னால விமர்சனம் பண்ண முடியும். ஆனா அவங்களால அப்படி பண்ண முடியல. அவங்க பண்ணணும், ஏன்னா அவங்க டிஎம்கே அப்படிங்கிற ஒரு கட்சியை தாழ்ந்து அவங்க ஒரு உமனா இருக்கிறாங்க. அவங்க வந்து ப்ரோக்ரெசிவ் வேல்யூஸை வந்து
ப்ராக்டிஸ் பண்றவங்களா தன்னைத்தானே அவங்க சொல்லியிருக்காங்க. அப்ப கண்டிப்பா இந்த விஷயத்த வந்து அவங்க கண்டனம் தெரிவிச்சிருக்கணும் தான் நான் நினைக்கிறேன். பட் அன்பார்ச்சுனேட்லி அவங்களால பண்ண முடியல. டிஎம்கே ஐடி விங் சீஃப் எக்ஸ் மினிஸ்டர் திரு மரியாதைக்குரிய டிஆர்பி ராஜு அவர்கள் அவர் ட்வீட் போட்டிருக்காரு. அதாவது வந்து நீங்கள் வந்து ஒரு பாலிசி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் டிபேட் பண்ணால் டிபேட் பண்ணுங்கள், நீங்கள் அதை விட்டுட்டு இந்த மாதிரியான ஒரு ஃபேக் நியூஸ் ப்ரொபகண்டாலாம் முன்னெடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி கரெக்டு தான். ஏன்னா கருத்தால் எதிர்கொள்ளுன்றதா வந்து எல்லாருடைய மத்தியிலும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நேற்று அதன் அடிப்படையில் பார்த்துருந்தீங்கன்னா நேற்று நடந்தது வந்து காவிரி பிரச்சனை, விவசாயிகளுக்கான ஒரு போராட்டம். அதில் வந்து ஆளும் தாவேக்கா அரசை நோக்கி எதிர்க்கட்சி தலைவர் நிறைய குற்றச்சாட்டுகளை வச்சார், விமர்சனங்களை வச்சார். அது எல்லாமே வந்து யாரும் வந்து இங்கே வந்து அது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், அது வந்து யாருமே அதில் குறை சொல்ல முடியாது. as a opposition leader அவர் பேசலாம், அவர் ரைட்ஸ் இருக்கு, அது எல்லாமே வந்து நாங்க வரவேற்கிறோம். இப்போ வந்து எப்படி தாவேக்கா வந்து டிவேட் பண்றாங்கன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்கல்ல, நாளைக்கு இந்த பிரச்சனை காவிரி இஷ்யூல இருந்து டிவேட் பண்றதுக்கு அந்த கைதுன்னு சொல்றாங்கல்ல. அப்ப நீங்க வந்து காவிரி இஷ்யூக்கு தான் பேச போனீங்க, அப்ப நீங்க ஏன் அங்க ஏன் டிவேட் ஆனீங்க? இப்ப கீழே இருக்கவங்க கத்துறாங்க, நீங்க வந்து என்ன சொல்லிருக்கணும் ஆஸ் ஒரு ஆப்போசிஷன் லீடரா, தம்பி இது மாதிரிலாம் அங்கே பேசக்கூடாது, நம்ம இதுதானே நான் ஒரு சிறந்த இப்போ வந்து ஸ்டாலின் அவருக்கு அப்புறம் இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தானே வந்து அந்த கட்சியை வந்து வழி நடத்தணும். இதுலதே நமக்கு தெரியல அவங்க எப்படிப்பட்ட ஒரு லீடரா அவர் இருப்பாருன்னு. பட் அவர் பார்த்தா இன்னும் ரொம்ப இம்மெச்சரா அந்த ஓகே படத்துல வந்து சரவணன் அந்த கேரக்டர் மாதிரியே அவர் இன்னும் வந்து நிஜ வாழ்க்கையிலேயும் இருக்காரு. கொஞ்சம் கூட ஒரு அக்கௌண்டபிலிட்டி இல்லாம, கொஞ்சம் கூட ஒரு 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 பப்ளிக் சென்ஸ், ஒரு பப்ளிக்கை வந்து நம்ம எப்படி வழி நடத்தணும், ஒரு அந்த லீடருக்குன்னு உள்ள அந்த லீடர்ஷிப் குவாலிட்டியே வந்து அவர் பயங்கரமா லேக் பண்றாருன்றது இந்த ஒரு இன்ஸ்டன்ஸ்ல நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அதுவும் அரெஸ்ட் பண்ணும் போது கூட அவர் வந்து அதை கொச்சைப்படுத்தி பேசுகிறது, இப்படி இருக்கிற ஒரு லீடர் எப்படி மக்களுடைய நலனுக்கு அவர் சிந்திக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருது. திரைப்பட கலைஞர் நடிகை நிவேதா பித்ராஜ் ஒரு திருக்குறள் ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்க. திருக்குறள் நான் வந்து தமிழ் ரொம்ப நல்லா படிக்க மாட்டேன், ஆனால் இருந்தாலும் ட்ரை பண்ணுறேன். புறங்கூறி பெய்துயிர் வாழ்தலின் சாதல் அறங்கூறும் ஆக்கம் தரும். இந்த குறளுக்கு மீனிங் மட்டும் எனக்கு சொல்லுங்க. எதுக்கு அவங்க வந்து இந்த சமயத்துல இப்படி ஒரு குறளை போடுறாங்க அப்படிங்கிறது அதுவும் ஒரு பெரிய டிபேட்டா இருக்கு. பட் நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. அந்த குறளோட பொருள் என்னன்னா, ஒருத்தங்க நம்ம முன்னாடி இல்லாதப்போ அவங்கள பத்தி நம்ம அவதூறு பேசியோ இல்லை வந்து தப்பா பேசி வாழ்றதை விட சாவறதே மேல் அப்படின்றத வந்து அதோடைய பொருள். அவங்க வந்து எதற்காக அந்த மீன் பண்ணி எதை மீன் பண்ணி ஸ்விட்ச் போட்டா அங்க லைட் எரியுது, எனக்கும் அது புரியல. இல்ல இது வந்து அது அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து. இதை நான் ஜஸ்ட் வந்து இந்த தருணத்துல அவங்க அந்த குரலை போட்டிருக்காங்க. ஸோ அதற்காக சொன்னா நம்ம யாரையும் வந்து தனிப்பட்ட முறையில் அட்டாக் பண்றதோ இல்லை ஆஸ் அ ஜேர்னலிஸ்டா நம்ம வந்து திமுகவுக்கு எதிரான ஒரு நரேட்டிவ் வந்து செட் பண்ணணும், இல்லை வந்து டிவிகேக்கு சப்போர்ட்டிவா ஒரு நரேட்டிவ் செட் பண்ணணும் அப்படின்ற எந்த விஷயங்களும் கிடையாது. திமுக ஒரு அப்போசிஷன் பார்ட்டியா போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க. தாவேக்கா செய்யக்கூடிய தவறுகளையோ இல்லை வந்து அவங்க எங்கெங்கெல்லாம் வந்து லூப் ஹோல்ஸ் விட்டுட்டு போறாங்களோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து தவிர்க்கிறாங்க. காவிரி விவகாரத்தில் அனைத்து கட்சி கூட்டம் கேட்டாங்க. அது திமுகவுடைய ஒரு சரியான அரசியலாக நான் பார்க்குறேன். அது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ இதெல்லாம் வந்து நான் வரவேற்கிறேன். எங்கெல்லாம் வந்து நம்ம வந்து ஆளும் அரசை நம்ம கேள்வி கேட்கணுமோ அங்கே நம்ம கேள்வி கேட்கணும். இல்லை அதுதான் அவங்களோட வேலை. லீடர் ஆஃப் ஆப்போசிஷன்னா அவங்க அதுதான் பண்ணணும். ஆனால் அந்த கேள்வி கேட்குற அந்த சமயத்தில் வந்து தேவையே இல்லாமல் இந்த மாதிரியான சீப் பாலிடிக்ஸை வந்து ரிசார்ட் பண்ணுறது, அது எந்த கட்சியாக இருந்தாலும் அவங்க தயவு செய்து இனிமேல் பெண்களை வந்து உங்களுடைய பொலிட்டிக்கல் அஜெண்டாவுக்கு யூஸ் பண்ணாதீங்க. அது ஒன்று மட்டும் தான் நான் வந்து எங்கள் லீடர்ஸ் கிட்டையும் இல்லைனா சட்டசபையில் இருக்கிற எலெக்டட் மெம்பர்ஸ்கிட்டையும் பேசுகிறேன். சீஃப் மினிஸ்டர் வந்து அது இது வரைக்கும் பண்ணதில்லை. ஸோ அதனால நான் வந்து ஆப்வியஸ்லி ஐ எம் மச் கிரேட். அவர் அந்த கல்ச்சரை பிரேக் பண்ணனால ஐ எம் வெரி மச் ஹாப்பி அபவுட் தட். ஆனால் இன்னுமே வந்து லீடர் ஆஃப் ஆப்போசிஷனும் சரி இவங்க எல்லாமே வந்து இந்த மாதிரியான ஒரு பாலிடிக்ஸ்க்கு ரிசார்ட் பண்றது செல்லாதீனமே. கரெக்ட். இந்த இடத்துல என்ன இன்னும் பதிவு பண்ண விரும்புகிறேன்னா, ஆழமா நீங்க எதிர்கட்சி தலைவர் ஆபாசமா பேசிட்டாரு அப்படின்ற இரட்டை இடத்துல பேசிட்டாருன்னு கைது பண்ற நீங்களே தாவேக்கா ஆட்சியில யாராவது தப்பு பண்ணாங்கன்னா, இப்போ பார்ட்டி ஃபண்டை ஒழிச்சாச்சு, லஞ்சம் இல்லை அப்படின்ற விஷயங்கள் நடக்கும்போது பெண்களுக்கு எதிராக கட்சிக்குள்ளே இருந்து வரக்கூடிய புகார்கள், நிர்வாகிகள் சொல்லக்கூடிய புகார்கள், இது எல்லாத்தையும் வந்து இதே போக்கில் கடைபிடிச்சு அவங்களுக்கு உரிய தண்டனையோ பெற்றுத்தரணும். இதுதான் வந்து அந்த இடத்துல தவறு நடந்திருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக வந்து அந்த தண்டனை பெற்றுத்தரணும். இது வந்து இப்போது லீடர் ஆஃப் ஆப்போசிஷனுடைய அரெஸ்ட் வந்து அரசியல் பழிவாங்கல் இதெல்லாம் தாண்டி இது வந்து ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும். தமிழ்நாட்டில் வருங்காலங்களில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளை சேர்ந்த தலைவர்கள், நிர்வாகிகளும் சரி, அஸ் அ சிட்டிசனாக நம்மளும் சரி, இப்போ நம்மளுடைய சக
பெண்களையோ அவங்கள வந்து மரியாதை ரெஸ்பெக்ட் பண்ணணும், அவங்கள வந்து நான் டபுள் மீனிங்லாம் பேசக்கூடாது, ஒரு ஒரு காமெடியா கூட நம்ம பேசிட்டு ஒரு டபுள் மீனிங் அது சொல்லிட்டு ஒரு சிரிக்க பப்ளிக் கூடாது. மேடையில கண்டிப்பா பேசக்கூடாது. இன்னைக்கு வர யங் இதுல ஜெனரேஷன் இப்போ என்னன்னா, இப்போ இவங்க எப்படின்னா இதையும் நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து விஜய் அவர்களுடைய படத்துல வந்து அவங்க சில வசனங்கள், சில டைலாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் டிமீனிங்கா இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்துட்டு வந்து இப்போ ட்விட்டர்ல வந்து போட்டுட்டு இருக்காங்க. அப்ப இவங்க மட்டும் பேசலையா, இவங்க மட்டும் பண்ணலையா அப்படின்னு. which makes no sense. இது என்ன இவ்வளோ ஒரு ஸ்டூப்பிடான ஒரு ஆர்குமெண்டா இருக்கு. படம் அப்படிங்கிறது வேற, நிஜ வாழ்க்கை அப்படிங்கிறது வேற. அதான் விஜய் அவர்களே சொல்றேன், நான் வந்து சிஎம் ஆனா நான் நடிக்க மாட்டேன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்படி பார்த்தா உதயநிதி அவர்களுடைய படங்கள்ல வந்து நம்ம எங்க போகணும்? ஓகேலாம் ஒரு பயங்கர ஒரு இதுக்கு மேல ஒரு மிசாஜினிஸ்டிக்கான படமே நம்ம பார்த்திருக்க மாட்டோம். அவ்வளோ மிசாஜினி. நான் இப்போ ஆனா நம்ம அந்த படத்தோடைய அவரோட கேரக்டரையும் இதையும் நம்ம லிங்க் பண்ணல. ஆனா இவங்க மறுபடியும் இந்த படங்கள்ல வர அந்த வசனங்கள் எல்லாம், விஜய் அவர்கள் பேசியிருந்த வசனங்கள் எல்லாம் உட்காந்து இங்க கொண்டு வந்து இதை வந்து இதுக்கும் அதுக்கும் ஈக்குவேட் பண்றாங்க. மக்கள் வந்து அதுவும் மக்கள்னு சொல்ல வரல, இந்த டிஎம்கே ஐடி விங்கும் டிஎம்கே சார்ந்த மக்களும் கொஞ்சம் கூட வந்து ஒரு சென்ஸை யூஸ் பண்ணாம இதையும் அதையும் வந்து மிக்ஸ் பண்றாங்களே. ஸோ மக்கள் வந்து ஒன்று தப்புனா நீங்க தப்புன்னு ஒத்துக்கோங்க, அதுதான் வந்து நல்லதா. அப்படிதான் நம்ம we can move forward with this also. ஸோ இந்த விவகாரத்துல திமுகவும் சரி தாவேக்காவும் சரி ஒரு மினிமம் ஒரு அரசியல் ஒரு பேசிக் டெக்கோரம் தான். ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்ல. பெண்களை பத்தி தப்பா பேசாதீங்க, கொச்சையா பேசாதீங்க, அவ்வளவுதான். ரெண்டு பேருமே வந்து ஃபாலோ பண்ணணும். ஏன்னா வந்து இங்க வந்து இளைஞர்களால் தான் மாற்றம் நடந்துச்சு, இந்த ஆட்சி மாற்றம்லாம் நம்ம பேசியிருக்க தருணத்துல இன்னைக்கு உள்ள யங்ஸ்டர்ஸ் வந்து இல்லை வந்து ஒரு ஜென்சியை வந்து இதை எப்படி விரும்புவாங்க? நீங்கள் வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இரட்டை அழுத்தத்தில் பேசும்போது நாளைக்கு நீங்கள் ஒரு எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணுறீங்கன்னா உங்களை நோக்கி ஒரு வரணும்ல, அதற்கு கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஆரோக்கியமான அரசியலை முன்னெடுக்கின்றதா என்னுடைய விருப்பமாக இருக்குது. நாளைக்கு அசம்பிளி கூட போகுது, பட்ஜெட் கூட தொடர். ஸோ இதுலேயும் ஒரு ஆரோக்கியமான அரசியலையோ இல்லை வாதத்தையோ எதிர்வாதத்தையோ வந்து தான் தமிழ்நாட்டு மக்கள் விரும்புவாங்க. ஸோ கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்க்கலாம் நாளை. கண்டிப்பாக நேரம் ஒதுக்கி நிறைய ஒரு விஷயங்களை வந்து ஆஸ் அ ஒரு உமனாக ஆஸ் அ கேர்ளாக உங்கள் சைடில் என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னு வந்து ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ ஃபார் டைம். ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா.